வணக்கம் ஐயா, வாழ்வுடன் ஞானம் வலைவலியில் புத்தகம் வாசிப்போம் என்கிற பகுதியில் மனம் தரும் பணம் என்கிற நூலை பற்றி நீங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாழ்வுடன் மகிழ்ச்சி. நாம் மனம் தரும் பணம் என்கிற புத்தகத்தை பற்றி பேசுவதாக சொல்லியிருந்தோம். உங்களுடைய காத்திருப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த புத்தகம் கண்ணதாசன் பதிப்பகம் என்கிற பதிப்பகம், புகழ்பெற்ற பதிப்பகம் கொண்டு வந்திருக்கிறது. நெப்போலியனில் எழுதிய இந்த புத்தகம் பல லட்சக்கணக்கான பிரதிகளை தாண்டி விற்றிருக்கிறது என்கிற செய்தியை ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா. அதே போல தமிழிலும் கூட அதை மு. சிவலிங்கம் என்கிறவர் அழகான மொழியிலே மொழி பெயர்த்திருக்கிறார், தமிழ் பெயர்த்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நமக்கு புரிகிற வரையில் அழகான மொழியில் இந்த புத்தகத்தை முழுவதும் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பது செய்தி. இந்த புத்தகத்தில் 15 பாகங்களாக பிரித்து பணம் பண்ணுவது எப்படி, பணம் செய்ய வேண்டும், பணம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் அதை எய்துவது எப்படி என்பதை மிக அழகான உதாரணங்களோடு மிக அருமையான சிறு சிறு கதைகள் அதன் மூலம் விளக்கி அற்புதமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது மிக கவனிக்கத்தக்கது. இந்த புத்தகத்திலே முதல் பாகமாக எண்ணமே எல்லாம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் பாகம் அதுதான். அதாவது மனம் போல் மாங்கல்யம் என்று நாம் தமிழில் சொல்லுவோம் அல்லவா, அது போலவே தான் எண்ணமே எல்லாம் என்று அற்புதமாக ஆரம்பிக்கிறார். அதாவது நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ நீங்கள் அதை அடைந்தே விடுவீர்கள் என்று புத்தகம் வலியுறுத்துகிறது. அதையேத்தான் வள்ளுவரும் சொல்லுகிறார் அல்லவா. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியது திண்ணியராக பெரியன் என்று சொல்கிறாரு. அதை இந்த புத்தகத்திலே அழகாக வலியுறுத்துகிறார்கள். அதாவது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னவென்றால் எண்ணம் வேண்டும், அந்த எண்ணத்தை ஈடேற்றுவது என்கிற திண்ணம் வேண்டும் என்று அழகாக சொல்கிறார்கள். அதற்கு அழகாக 2 கதைகளை போகிற போக்கில் இந்த பாகத்தில் சொல்லுகிறார்கள். அதாவது டார்ஃபி என்று ஒருவர் இருக்கிறார். அவரது மாமாவும் அவரும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கிறது என்று சுரங்கத்தை வாங்கி பல நூற்றுக்கணக்கான ரூபாய்களை உறவிலிருந்து பெற்று இயந்திரங்களை எல்லாம் வாங்கி சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். தோண்ட ஆரம்பிக்கும் போது அவருக்கு கிடைப்பது போல் இருக்கிறது. ஆனால் போக 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 கிடைக்கவில்லை. அழுத்து போய் விடுகிறார்கள், விட்டு அந்த வாங்கி அந்த இயந்திரங்களை எல்லாம் காயலான் கடைக்காரர்களுடைய விட்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் என்ன தெரியுமா, அந்த காயலான் கடைக்காரர் அந்த இயந்திரங்களை வைத்துக்கொண்டு அதே சுரங்கத்தை நோட்டமிடுகிறார். அவருக்கு தெரிய வருகிறது அது மேலே இருந்தது ஒரு போலியான கோடு தான், தங்க கோடுகள் தான். ஆனால் அதுக்கு கீழே ஒரு 3 அடியில் தங்கம் இருப்பதை அவர் அறிந்து கொண்டு மீண்டும் அதை தோண்டி தங்கம் எடுத்து அவர் பணம் பண்ணுகிறார் என்கிற ஒரு செய்தி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், தோல்வி எங்கே உங்களை புரட்டி எடுக்கிறதோ அந்த இடத்திலிருந்து 3 அடி தூரத்தில் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்று அற்புதமாக அந்த கதையின் மூலம் இந்த புத்தகம் அருமையாக விளக்குகிறது. அந்த கதைக்கு பிற்பாடு, அந்த நிகழ்வுக்கு பிற்பாடு அதே டார்ஃபி அவருடைய மாமாவோடு அமர்ந்திருக்கும் போது ஒரு சிறுமி, எதிர்விட்டு சிறுமி அவரிடத்துல என் தாய் 50 பைசா உங்களிடத்துல வாங்கி வர சொன்னார்கள் என்று வருகிறாளாம். வந்தவன் அந்த 50 பைசா கேட்டு வாசலில் நிற்கிறார். இவர் முடியாது போ என்று சொல்கிறார். ஆனால் அவர் நகரவே இல்லை. அப்பொழுது மீண்டும் சொல்கிறார். அப்பொழுதும் அவர் முடியாது என்று அங்கேயே நிற்கிறார். அடிக்கவே போகிறார். அப்பொழுதும் அவர் அங்கிருந்து வாங்காமல் போக முடியாது என்று அங்கேயே நிற்கிறாராம். இறுதியாக அவர் வேறு வழி இல்லாமல் 50 பைசா அவரிடத்து கொடுத்து அனுப்பி விடுகிறாராம். இந்த நிகழ்வை பார்த்த பிறகுதான் நாம் தங்கம் தோண்டுவதிலே ஒரு அடம் இல்லை, பணம் பண்ண வேண்டும், அந்த எண்ணத்தில் ஈடேற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் கன்சிஸ்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த தொடர் முயற்சி இல்லாததான் அதற்கு காரணம் என்பதை கண்டுபிடித்து பின்னாளிலே அவர் ஒரு 30 ஆண்டு கால லைஃப் இன்சூரன்ஸ் முகவராக, அதாவது ஒரு காப்பீட்டு முகவராக மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாக அந்த கதை சொல்கிறது. இதன் மூலம் சொல்லுவது என்னவென்றால், எண்ணம் ஈடேற வேண்டும் என்கிற திண்ணம், அதில் தொடர் முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு பணம் ஈட்ட முடியும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு மேலும் ஒரு உதாரணமாக இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க, ஹென்றி ஃபோர்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா. ஹென்றி ஃபோர்டு ஒரு 8 சிலிண்டர்களை ஒரே பிளாக்கில் அடுக்கி ஒரு கார் தயாரிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவருடைய பொறியாளர்களிடத்தில் வைக்கிறாராம். பொறியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, முடியாதுங்க, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, அது மாதிரி 8 சிலிண்டர் ஒரு பிளாக்கில் அடைப்பது என்பது முடியாது என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எனக்கு வேண்டும் என்று ஒரு குழந்தையின் அடம் போலவே, அந்த நான் முன்னே குறிப்பிட்டோம் அல்லவா, அந்த சிறுமி பிடிக்கிற அடம் போலவே எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஆனால் திரும்பவும் அது இயலவில்லை என்று சொல்கிறார்களாம்.
தாமதிக்க வேண்டாம், தொடருங்கள் என்று ஹென்றி ஃபோர்ட் சொல்லிவிடுகிறார். மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் அவர் முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர் விடவே இல்லை. அது எனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று சொல்கிறாராம். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், இறுதியாக அவருடைய பொறியாளர்கள் அந்த இயந்திரத்தை, அதாவது 8 சிலிண்டர்கள் ஒரே பிளாக்கில் அடைக்கக்கூடிய அந்த செய்தியை கண்டுபிடித்து தருகிறார்கள். அவர் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுகிறார் என்று மீண்டும் மீண்டும் இந்த எண்ணமே எல்லாம் என்கிற பகுதியில் நெப்போலியன் ஹில் இதனைத்தான் வலியுறுத்துகிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி மேலும் பல செய்திகள் இருக்கிறது. உங்களிடத்தில் பேச இருக்கிறேன், காத்திருங்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றியா, வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஐயா. மகிழ்ச்சி.